ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே நோன்பு மாதத்தில் இருக்கிறோம். அதிகமான நன்மைகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கி வைக்கட்டும். இந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகமான இபாதத்துக்காக செலவிடக்கூடியவர்களாக இருக்கணும். இஃப்தாருக்காகவும் காலைல சஹருக்காகவும் அதிகமான சாப்பாடு செய்கிறதுக்காக பெண்கள் வந்து அதிகமாக கிச்சன்லேயே கிடக்கிற மாதிரி நேரங்களை இல்லாமல் இபாதத்து தான் முதல் முக்கியமாகவும் மற்றது வந்து அடுத்தபடியாகவும் நம்ம வைக்கணும். சாப்பிட்றதுல குற்றம் இல்லை. நம்ம எப்படி பிடிக்குதோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் சமைச்சு சாப்பிட்றது 2வது பட்சமாகவும் இபாதத்து செய்கிறத முதலாவதாகவும் நம்ம வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. அதை செஞ்சிட்ருந்தேன். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீடியோவாக போடும்போது தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன், நான் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு தெரிய வருன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது நைட் நேரத்தில் தான் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய காலை ரொட்டீன் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம இந்த வேலைகளை செய்ய முடியுன்றதுனால நைட் நேரத்தில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. நான் நைட் நேரத்தில் தான் எப்பவுமே மோஸ்ட்லி நான் செய்வேன். ஏன்னா எனக்கு சின்ன குழந்தை வேற இருக்கிறா. அதனால தான் நான் நைட் நேரத்தில் செய்கிறது. இது வந்து என்னுடைய ரிலேட்டிவ்லேருந்து ஒருத்தவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வால்நட்ஸ் போட்டு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அவங்க மாசமா வேற இருக்காங்க. அவங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ரிலேட்டிவாக இருந்தாலும் அவங்களும் நம்மக்கிட்ட பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ஆர்டர் தானே. நம்மளுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மக்கிட்ட சாப்பிட்டுட்டு திரும்பி பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனியோடு இல்லாமல் ஒரு ஒயிட் ப்ரௌனியும் நான் செஞ்சுருந்தேன். பிளாண்டியும் செஞ்சுருந்தேன். அதையும் செஞ்சு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக அதையும் அனுப்பியிருந்தேன். டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாரி உங்களுக்கு வந்து வீட்ல நான் நல்ல முறையில செஞ்சு உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.